தேடிச்சோரனிடம் தின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிள பருவமேதி கொடுங்கூற்றுக்கிரையாகி பிறகு பின் மாயும் சில வேடிக்கை மனிதர்களைப் போலே நானும் வீழ்வன் என்று நினைத்தாயோ அன்னை தமிழே உன் பாதம் தொட்டு வணங்கி தலைப்பிற்குள் செல்கிறேன். என்னுடைய தலைப்பு நட்பு. இன்றைக்கு உலகில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் சரி, மனிதர்களுக்கும் சரி, எல்லாவற்றிற்கும் எல்லா உயிரினங்களுக்கும் நட்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் என்பார்கள். அதற்கு காரணம், நம் நண்பர்கள் எப்படியோ அப்படித்தான் நம்மளுடைய குணங்களும் இருக்கும் என்பது பெரியோர்களின் கூற்று. அதுபோலத்தான் சிலருடைய வாழ்க்கையும் மாறுபட்டிருக்கிறது. இன்றைக்கு நல்ல நண்பர்களை நாம் காண்பது என்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. சுயநலம் விளைந்த பூமி இது. சுயநலத்திற்காக, சிலர் பயன்பாட்டிற்காக, சிலர் தேவைகளுக்காக கூட நண்பர்கள் என்று சொல்லி உறவாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் நண்பர்கள் அல்ல. இங்கே நண்பர்கள் யார்? முகநூலில் 500க்கும் மேற்பட்ட நண்பர்களை வைத்திருக்கிறேன் என்று பெருமைப்பட்டு கொள்ளலாம். முகநூலிலே தினமும் பல ஆயிரம் குறுஞ்செய்திகள் வருகிறது என்று பெருமைப்பட்டு கொள்ளலாம். வலைதளங்களிலேயும் சமூக வலைதளங்களிலும் ஆயிரம் நண்பர்களை வைத்திருக்கிறோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்வதில் எந்தவித பயனும் இல்லை. என்றைக்கு நீ துன்பப்படுகிறாயோ, என்றைக்கு உன் கண்களில் கண்ணீர் வருகிறதோ, என்றைக்கு உன் துன்பங்களை புரிந்து கொண்டு உன்னோடு எவன் இருக்கிறானோ அவன் உன் உற்ற நண்பன். உன்னை பற்றி பிறரிடத்தில் புறம் கூறாமல் உன்னுடைய பெருமைகளை கூறி உன்னிடத்தில் வந்து உன்னுடைய குறைகளை எவன் உன்னிடத்திலேயே தைரியமாக சொல்கிறானோ அவன் உன்னுடைய உற்ற நண்பன். ஆக இன்றைக்கு நண்பர்களிடத்திலே பல மனக்கசப்புகள் வந்தாலும் எந்த சூழ்நிலையும் நம்மை பற்றி பிறரிடத்தில் விட்டு கொடுக்காமல் இருக்கிறவன் எவனோ அவனே நல்ல நண்பனாகிறான். இதைத்தான் கண்ணதாசன் அவர்கள் அழகாக சொல்லியிருப்பார். ஒருவரை பார்த்தவுடன் அவர்களிடத்தில் உன்னுடைய சொந்த விவரங்களை பதிவிடாதே, அவர்களிடம் பழகு, அவர்களிடம் இருக்கக்கூடிய நன்மைகளை எடுத்துக்கொள், உன்னிடம் இருக்கக்கூடிய நண்பர்களை அவரிடத்தில் சொல்லிக்கொடு. அதன் பிறகு அவர் உன்னை பற்றி எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காமல் உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் பெருமையாக எவன் பேசுகிறானோ அவன்தான் உன் நண்பன். அதன் பிறகு அவனிடத்தில் உன்னை பற்றிய முழு விவரங்களையும் கொடும் என்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் சில மரங்களோடு நம்மை ஒப்பிடுகிறார். எப்படி என்று கேட்கிறீர்களே, ஆனால் மரங்களில் 3 வகை உண்டு. ஒன்று வாழை மரம், ஒன்று தென்னை மரம், ஒன்று பனை மரம். வாழை மரங்கள் எப்படி நாம் பராமரிக்கிறோம் என்று பார்த்தோமேயானால், வாழை மரத்திற்கு தண்ணீர் ஊட்ட வேண்டும், களை எடுக்க வேண்டும், நாளுக்கு நாள் அதை வளர்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் கண்காணிப்பாக பார்க்க வேண்டும். அது விளைந்து நிற்கின்ற பொழுது சாயாமல் இருக்க முட்டு கொடுக்க வேண்டும். அதேபோல் தென்னை மரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தென்னை மரம் கன்றாக ஊன்றிய பொழுதிலிருந்து அது உயரமாக வளர்ந்து நிற்கின்ற வரைக்கும் அதற்குண்டான தண்ணீர் ஆகாரம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதை நன்கு பார்க்க வேண்டும். அதற்கு அவ்வப்பொழுது மருந்துகள் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதாக பனைமரம். பனைமரத்தை யாரும் விதைப்பதில்லை, அதற்கு உரம் போடுவதில்லை, அதற்கு யாரும் மருந்து கொடுப்பதில்லை, அதனை யாரும் நன்கு பராமரிப்பதில்லை. ஆனாலும் கனி தருகிறது. இதில் எப்படி வாழை மரத்திற்கு ஒன்றை கொடுத்தால்தான் நமக்கு அது ஒரு சுவை மிகுந்த கனிகளை தருகிறதோ, அதுபோன்று நாம் ஒன்று செய்தால்தான் நமக்கு தருவேன் என்று சொல்லக்கூடிய நண்பர்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. தென்னை மரத்தை போல் நாம் நன்கு பராமரித்தால்தான் நம்மிடம் ஒரு கனிகளை தருவேன் என்று சொல்லக்கூடிய நண்பர்களைப் போல இருப்பவர்களை நாம் அருகில் வைத்திருக்கக்கூடாது. பனைமரம் நாம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் சுவை மிகுந்த பழங்களையும் தந்து, கனிகளையும் தந்து, சத்தான ஆகாரங்களையும் தந்து, வீடு கட்டுவதற்கு உண்டான அனைத்து பலன்களையும் தரக்கூடிய பனைமரத்தை போன்ற நண்பன் எவனோ அவனை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். அவன் கட்டாயமாக உங்கள் உயிர் போகும் நிலை வந்தால் கூட உங்களிடம் இருந்து உங்களை காப்பாற்றுவான். ஆக நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் சற்று கவனமாயிருங்கள். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சில் அகநக நட்பது நட்பு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.